துர்கா, இப்படி வா. உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என்னங்க? இந்த நீங்க வாங்க போங்கன்னுலாம் கூப்பிடாத, கங்கான்னு கூப்பிடு. அதான் எனக்கு பிடிக்கும். சரி கங்கா, என்ன விஷயம் சொல்லு. என்கிட்ட பழைய புக்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பின்பக்கம் இருக்கிற மாடியில ஏதாவது ஒரு ரூம்ல வைக்கணும். என் கூட வரியா? ஐயோ, எங்க தாத்தாவே அந்த பக்கம் போனதில்ல. என்னையும் அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கதான் அந்த சந்திரமுகி ரூம் இருக்கான். தாத்தா பாட்டிங்களுக்கு தான் அந்த பயம் எல்லாம். நமக்கு என்ன, நான் கூட இருக்கேன்ல. வா போலாம். சரி, நீ வரலனா என்ன, நான் போறேன். இரு. உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பிரியாவுக்காக விஸ்வநாதனை மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க. வீட்ல யாரும் இல்ல. அப்படின்னா நானும் வரேன். அழகுக்காகவோ அந்தஸ்தை பார்த்தோ உங்க மகளை நான் காதலிக்கல. சின்ன வயசுலேயே பெத்தவங்களே இழந்து தனியா வளர்ந்தனா இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டுதான் உங்க மகளோட காதலை ஏத்துக்கிட்டேன். நியாயமான ஆசைதானக்கா. மாப்பிள்ளைய எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏய், உனக்கும். டேய், மாப்பிள்ளைய தானே பார்த்திருக்கோம். மத்ததுக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்க வேண்டாமா? ஐயோ அக்கா, இன்னைக்கே நல்ல நாள் தான். இப்பவே நிச்சயம் பண்ணிடலாம். என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது, கோட்டையில பிரம்மாண்டமா நடத்தணும். எப்படியோக்கா, இதுக்கு நீ சம்மதிச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வர்ற மாசம் 16ஆம் தேதி நல்ல நாள். நிச்சயதார்த்தத்தை உன் இஷ்டப்படியே நடத்துறேன் பார். இதுதான் அந்த ரூம்னு நினைக்கிறேன். என்னது இவ்ளோ தாயத்தெல்லாம் கட்டியிருக்காங்க? 150 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பூஜை எல்லாம் பண்ணி சந்திரமுகி ஆவியா இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நீ நம்புறியா? பின்ன இந்த ரூமுக்குள்ள விலை உயர்ந்த நகைகள் வைரங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமுக்குள்ள போய் யாரும் அதெல்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு தான் இந்த கதையெல்லாம் கட்டுறாங்க. எனக்கு மட்டும் இந்த ரூமோட சாவி கிடைச்சா இப்பவே உனக்கு இதை திறந்து காட்டுவேன். இந்த ரூமுக்கு சாவியே கிடையாது, தொலைஞ்சு போச்சு. ஆனா இந்த சாவியோட அச்சு மட்டும் பழைய கொல்லம் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு என் தாத்தா ஒரு முறை சொல்லியிருக்காரு. இந்த சாவிய நம்ம உடனே இந்த கொல்லனை செய்ய சொல்லலாம். நீ தானே இந்த வீட்டு முதலாளி, நீயே சொல்லு. நான் வேணும்னா அங்கேயே இருந்து இந்த சாவி செஞ்சு முடிச்சதும் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்பவே சொல்றேன். கங்கா, 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 என்ன? இந்த சந்திரமுகி ரூமோட சாவி.
என்ன என்ன தயவு செஞ்சு அந்த கதவை திறக்காத. என்னாச்சு? அந்த ரூமுக்கு சாவி செஞ்சு கொடுத்தவன் ரத்தம் வந்து எடுத்து செத்துட்டான். சாவி செஞ்சு கொடுத்த அவனுக்கு இந்த கதைன்னு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த எனக்கு பயமா இருக்கு. நேத்து நான் அவன்கிட்ட சாவி செய்ய சொல்லும் போதே அவன் நல்லா குடிச்சிருந்தான். 24 மணி நேரமும் குடிக்கிறவன் சாவி செஞ்சாலும் சாவான், சாவி செய்யலனாலும் சாவான். நம்ம நேரம் அவன் சாவி செஞ்சதும் செத்துட்டான். இதெல்லாம் வீணா மனசுல போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு.